எல்லா சேனல்களும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்கெல்லாம் தனி கட்சியே கிடையாது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வெவ்வேறு பேர், தாவேக, அதிமுக, பாமக, அப்புறம் நாதாக, இவ்வளவும் பாஜகவுடைய பிரான்ச்சஸ். கட்சி அரசியல் கலவரம், ஒரு ஜாதி கலவரம் ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. யாரு கண்டா யாராவது ஒரு பெரிய தலைவர் கொல்லப்படலாம். இதெல்லாம் அஜெண்டாவில் இருக்குது. நம்ம ஊரில் அதெல்லாம் பாப்புலர் ஆச்சு. சட்டமன்ற தேர்தல் முன்னாடி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ராஜீவ்காந்தி கொலையெல்லாம் எப்படி வரும்? இந்திரா காந்தி கொலையெல்லாம் எப்படி வரும்? பிஜேபி காலவரட்டி இல்லை, பிஜேபி சொல்லி தான் அவர் செய்கிறார். எல்லாம் ஒரே கட்சி தான். பழனிசாமி துரோகம் பண்ணுறதெல்லாம் சான்ஸு. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணும்போது, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணும்போது அவங்க பெரிய பவர் இல்லை. இன்றைக்கி அமித்ஷாவுக்கு துரோகம் பண்ணாருன்னா ஒரு வார்த்தை பேசினாருங்க, அவர் சகல வீட்டில் ரைடு ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வாய்மூட்டு. பழனிசாமியை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட சுயமாக சிந்திக்காமல் சொன்னதை செய்கிற ஆள். உட்காருன்னா உட்காருவார், எந்திரினா எந்திரிப்பார். பதவியில் இருக்கேன் இல்லைங்க, பதவியில் போகல இல்லை. நீ உட்காந்தினா பதவி உட்காந்து படுத்துக்கோ, அப்போ தான் பதவி. படுத்துக்குவார், காலை பிடிச்சிக்குவார். பதவி இருக்குதுன்னா போதும், அவர் என்ன வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட அடிமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கரூன் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு அவர் எங்கெங்கெல்லாம் இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் தாவேகா கொடி பறக்குது. அவரே சொல்லிட்டாரு, பாருங்க நல்ல கொடி பறக்குது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னும் பல இடங்களில் நேற்றைய தினம் போன இடங்கள்லாம் கூட தாவேகா கொடி ஏந்தி தாவேகா தொண்டர்கள்லாம் இருப்பதாகவும், பார்த்தீங்களா தாவேகா, அதிமுக, பிஜேபி இன்னொரு ரெயின்போ அலையன்ஸ் அமைச்சு டிஎம்கேவை நாங்கள் தோற்கடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெகா அலையன்ஸை திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அச்சாரமாக அமைஞ்சிருச்சு போலயே. அது ஏற்கனவே உள்ளது தானுங்களே, என்ன புதுசாக சொல்கிறீங்க? எல்லா சேனல்களும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்கெல்லாம் தனி கட்சியே கிடையாது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வெவ்வேறு பேர், தாவேக, அதிமுக, பாமக, அப்புறம் நாதாக, இவ்வளவும் பாஜகவுடைய பிரான்ச்சஸ். எப்படி அதிமுகவில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், ஜெயலலிதா ரசிகர் மன்றம்லாம் எல்லாமே அதிமுக தான். வெவ்வேறு பேரில் அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை பதவி கொடுக்கறதுக்காக இது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகங்கிற பேரில் ஒரு இயக்கமும், அப்புறம் தாவேகா, நாதாகா, அதிமுக, பாமக எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க தாங்க நாத்தா. சரி, என்டிஏ கூட்டணியில் வேறு எந்த கட்சி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுனார் அமித்ஷா. யாரெல்லாம் இருந்தாங்க அப்போ? இப்போ வந்து அந்த கட்சியில் இருந்தவங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கு யாரா பேர் சொல்லுங்க. டிஎம்கே கூட்டணியில் யார் இருக்கான்னு தெரியும். ஆமா, என்டிஏ கூட்டணியில் யார் இனிமே அமையும் சார். அவர் என்ன சொன்னார் அமித்ஷா? எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்னார். யாரை சொன்னார்? இவங்கள தான் சொன்னார். கூட்டணியில் எங்க கட்சி தான் வெற்றி பெறுங்கிறாரு. ஆக அதுல இருந்து இன்னொரு விஷயம் வந்து வெளியே வருது. ஓட்சோர்ன்றீங்களா? இது ஓட்சோர். அதுவும் இன்னைக்கு ஒன்றும் அதை ஒன்றும் ஞானேஷ்குமாரை ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரியுது. அதுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கிறதுக்கு தாங்க இவ்வளோ கதையும் நடக்குது. புல்வாமா தாக்குதல், 20 சோல்ஜர்ஸு அர்னாப் கோசாமியை பலி வாங்கி தூக்கி எறிஞ்சு விட்டாங்க. பகல்காம் தாக்குதல், மோடியே மாட்டிக்கிட்டாரு. அங்கே ஒரு 20 பேர். தமிழ்நாடு எலெக்ஷன் வருது, இங்கே 40 பேர். இன்னும் வரும். இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு இப்போ வந்து கட்சி அரசியல் கலவரம், ஒரு ஜாதி கலவரம் ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. யாரு கண்டா யாராவது ஒரு பெரிய தலைவர் கொல்லப்படலாம். இதெல்லாம் அஜெண்டாவில் இருக்குது. நம்ம ஊரில் அதெல்லாம் பாப்புலர் ஆச்சு. சட்டமன்ற தேர்தல் முன்னாடி எல்லாம் வாய்ப்பு இருக்குது. ராஜீவ்காந்தி கொலையெல்லாம் எப்படி வரும்? இந்திரா காந்தி கொலையெல்லாம் எப்படி வரும்? எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான். அதனால இந்த சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா நம்ம ஊர் அதுக்கு பெயர் பெற்றிருக்கு. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார், ஓட்டு போட்டாச்சு. அதை தான் அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. கொள்கைக்காக நம்ம போட்டோம், நோவையும் சாபியும் தானே போட்டோம், பார்த்தானே போட்டோம். அப்படித்தான் ஜெயிச்சாங்க. இல்லை சார், இப்போ ஒரு பக்கம் ரெட்டை இல்லைங்கிற ப்ரிவிலேஜ், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, அதே போல் பிஜேபி மத்தியில் ஆளக்கூடிய ஒரு சக்தி, விஜய் ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனிதர், அவருக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லப்படக்கூடியவர். இப்படி ஒரு 3 அலையன்ஸ் ஃபார்ம் ஆனாலே ஸ்வீப் பண்ணிடலாம் அவ்வளோதான் தமிழ்நாட்டை அப்படின்ற மாதிரி. இதுக்கு மேலே என்ன இருக்குது? டிஎம்கே வந்து அவ்வளோதான் மக்கள் நல கூட்டணி இப்படி தாங்க சொன்னீங்க. இதே சென்டென்ஸு மாற்றலை நீங்கள். அதே சென்டென்ஸ் ஆள் தான் மாறிடுது. விஜயகாந்துக்கு பார்த்தா விஜய்ன்னு போட்டு அத்தனை கட்சியும் ஒன்றா இருக்கு.
கணக்கு போட்டீங்க. அதான் இந்த இதுக்கு 1,50 கோடி, அதுக்கு 1,50 கோடி, வைகோக்கு 1,50 கோடியை போட்டு ஒரு 15 கோடி ஓட்டு வருது அப்படின்னீங்க. தமிழ்நாட்டு ஜனத்தொகை 7 கோடி. அதில் ஓட்டு போடுற ஜனத்தொகை 3 கோடி. உங்கள் கணக்கு மக்கள் நல கூட்டணிக்கு 15 கோடி ஓட்டு விடுவோன்னு சொன்னீங்க. ஒரு சீட்டு ஜெயிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணி தானே விஜயகாந்த் மனசு உடைஞ்சு செத்து போனார். இப்போ அடுத்த ஆள் பிடிச்சிருக்கீங்க. பாருங்கள், உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. அடுத்த விஜயகாந்த் அவர் அவ்வளோதான். ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்றீங்க. அதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பா இப்படி தான்ப்பா ஏற்றி விடுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துங்க. அவ்வளோதான். ரஜினிகாந்துக்கு இருந்த புத்திசாலித்தனம் இவங்களுக்கு யாருக்கும் இல்லைங்க. நான் தமிழ்நாட்டு அரசியலில் நான் பார்க்குறதே, தமிழ்நாட்டு சினிமாக்காரர்களே ரஜினிகாந்த் போடுற புத்திசாலியை நான் எம்ஜிஆருக்கு அடுத்தாப்படி பல்வேறு வகையில் பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். பாஜக அவருடைய பிடியிலிருந்து தப்பிச்சாருங்கிறது சாதாரண விஷயமா இருக்கு. அது இந்த பையனால முடியலையே. தாடி நரைச்சிருக்குது, தலை நரைச்சிருக்கிறத ஒழிய மூளை வளர்ச்சி இல்லை. சார், அதே போல் இப்போ திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைய காலையில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவருக்கு துரோகம் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அவருடைய தலை தூக்கி இருக்கக்கூடியது அது ஒரு விஷயம்தான். எனவே அவர் தாவேக்காவுடன் நான் சொன்ன மாதிரி இந்த மரணத்தில் கூட அவர் அரசியல் பண்ணி கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பிஜேபியை இந்த சமயத்தில் கழட்டி விட்டுட்டு தாவேக்காவை தன்னோட கூட்டணியில் வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் காலையில் பகிரங்கமாக ஒரு சார்ஜை முன்வைக்கிறாரு. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? பாஜக ஒரே ஒரு சென்டென்ஸை தான் நான் இதான் சொல்கிறேன். பிஜேபி காலவரட்டி இல்லை, பிஜேபி சொல்லி தான் அவர் செய்கிறார். எல்லாம் ஒரே கட்சி தான். அது ஒன்று தான். இந்த பிஜேபி முதல்ல இருந்தால் தான் சொல்லிட்டு இருக்கு. பிஜேபியினுடைய வெவ்வேறு பேர் தாவேக்கா, நாதாக்கா, அதிமுக, பாமக எல்லாம் ஒரே கூட்டம் தான். அதனால் அவர் பழனிசாமி துரோகம் பண்ணுறதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணும்போது, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணும்போது அவங்க பெரிய பவரில் இல்லை. இன்றைக்கி அமித்ஷாவுக்கு துரோகம் பண்ணாருன்னா ஒரு வார்த்தை பேசினாருங்க, அவர் சகல வீட்டில் ரைடு ஆகிடுச்சில்ல. அதுக்கப்புறம் தான் வாய் முட்டு போயிட்டார். அப்புறம் ஒரே மகன் இருக்கார். அப்படியே ஏதாவது ஸ்டாலின் உள்ள தள்ள மாதிரி தள்ளங்கன்னா தாங்குவாங்களா? சொகுசாக வாழ்ந்தவங்க, ஜெயிலே பார்க்காத ஆட்கள். அதனால் பழனிசாமி கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. அவர் பாஜகவுக்கு எதிர்ப்பெல்லாம் பேசணும். இல்லை, திரு தினகரன் சொல்கிறது ஃபேக்ட் தானே தெரியுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங் ஒத்து வரலன்ற உடனே கழட்டி விட்டார்ல பிஜேபியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தோற்று போயிடுவோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுது. பிஜேபியோட இருந்தாங்க இந்த சீட்டும் கிடைக்காது தெரிஞ்சதுனால தான் அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தேர்தல் ஒரு இடத்துல நேர்மையாக நடத்துனாங்க. 2-3 இடங்கள்ல அவங்க நேர்மையாக நடத்துனது. அது தமிழ்நாடு ஒன்று, பெங்கால் ஒன்று. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பாஜக ஜெயிச்சதுன்னா வெட்ட வெளிச்சாயிடும். தேர்தல் ஆணையம் கைக்குள்ளார வச்சு தான் ஜெயிச்சாங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபணம் ஆகிடும். அதுக்காக சில இடங்கள்ல அவங்க வேணும்னு தோப்பாங்க. அதில் ஒரு இடம் தமிழ்நாடு, கேரளா, பெங்கால் இதெல்லாம் அவங்க தோக்கிற இடமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை அதெல்லாம் விட்டா சரியாக வராது. ஏன்னா போன தடவை அதுமாரி விட்டு தான் லூஸாக விட்டு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த ஆபத்தே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு இது. அதனால தான் புல்வாமா தாக்குதல், பகல்காம் தாக்குதல்லாம் அவங்களுக்கு தேவையான உடல்கள் கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷனில் இது வந்துருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ஆரம்பம் தான். இது அரசியல் கலவரம், அரசியல் கூட்டத்தில் நடந்த கலவரம். அடுத்தபடி ஒரு ஜாதி கலவரம் வரலாம், ஒரு மத கலவரம் வரலாம். தேர்தல் இந்த 4 மாதத்துக்குள்ளார இன்னும் 2-3 கலவரங்கள் நீங்கள் எதிர்பார்க்கல, சில சாவுகளை எதிர்பார்க்கலாம். அந்த பழைய ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போல் டிடிவி தினகரன் இன்னொரு சார்ஜ் முன்வைக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இது எம்ஜிஆர் அவர்களால், ஜெயலலிதா அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்டு தலைமை தாங்கிய இந்த இயக்கம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சி கொடியை பார்த்த உடனே பார்த்தீங்களா புள்ளைய சொல்லி போட்டுருச்சு அப்படின்றாரு. அதே தொடர்ந்து இப்போ அவர் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஜயனுடைய ரசிகர்கள் விஜய் தன்னை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவருடைய மைண்ட் செட்டில் அவங்க ஒரு அஜெண்டாவில் செயல்பட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இப்படி இந்த அளவுக்கு இறங்கி போறாரு அப்படின்னா விஜயை முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்னிலைப்படுத்தி தான் ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸா அவர் ஏத்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு செய்வார். விஜயை கூட முன்னிலைப்படுத்துவாரு. அமித்ஷா விஜய் இருந்துட்டு போட்டுட்டாங்க, அவர் பேசாம என்ன பண்ணிடுவாரு. ஆனா அவங்களே தங்க என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரல அவங்க சொல்லலையே. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு யார் முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்களே எடப்பாடி பழனிசாமி தான். அப்படியே இப்போதைக்கு இருன்னு சொல்லியிருக்காங்க. அதை விஜய் கூட்டம் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ரசிகர்கள் 12 கோடி 15 கோடி ரசிகர்கள் இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் போக போக தெரியும். இந்த அமித்ஷா யார் முடிவு எடுக்கிறாரு, பழனிசாமியை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட சுயமாக சிந்திக்காமல் சொன்னதை செய்கிற ஆள்.
உட்காருனா உட்காருவார், எந்திரினா எந்திரிப்பார். பதவியில் இருக்கேன் இல்லைங்க, இப்போ பதவியில் போகல இல்லை. நீ உட்காந்தினா பதவி உட்காந்து, படுத்துக்கோ அப்போ தான் பதவி, படுத்துக்குவார். காலை பிடிச்சிக்குவார். பதவி இருக்குதுன்னா போதும், அவர் என்ன வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட அடிமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சமாவது சுயமாக திங்க் பண்ணுவாங்க. இப்படி ஒரு காலை பிடிச்சி எனக்கு பதவி தேவையானு கொஞ்சம் சிந்திக்கிற ஆட்கள். ஒரு வேளை விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு சுயமரியாதை, தன்மான உணர்ச்சி ஏதாவது இருந்ததுன்னா ஆபத்து. அவரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் அமித்ஷா கொஞ்சம் விஜய் வந்து சீஃப் மினிஸ்டராக சொல்லாமல் இருக்கிறது காரணம். ஒரு தேர்தலில் நிற்கல, ஒரு கூட்டத்தை இது பண்ணல, கட்சி நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கல, ஏதோ தனியாளாக வர்றாரு. பாஜக தன்னுடைய செல்வாக்கை காட்டி கூட்டத்தை சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்குது. வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம் வருது. நான் தான் சொல்கிறேனுங்களா, ஆட்டோ சங்கருக்கு 4000 பேர் வந்துட்டு ஜிஹெச்சில். அதில் வேடிக்கை பார்த்தோன்னா நானும் ஒருத்தன். ஜெயிலேருந்து கூப்பிட்டு வர்றாங்க, கார்டியாலஜி இதயத்தை பரிசோதனைப்பட்டிருக்கு. என் டிபார்ட்மெண்ட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட்டு. என்னால் போக முடியல. என்னன்னு கேட்டால் ஆட்டோ சங்கர் வர்றாரு. இன்னும் விசில் என்ன, கைத்தட்டல் என்ன, கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை கைதி. அது 2 மாதம் தூக்கில் போட்டாங்கங்கிறது வேறு விஷயம். தூக்கு தண்டனை கைதியாக வர்றாங்க. அதனால் அப்போ உடம்பை பார்த்துக்கணுங்கிற ரூலு. அப்போ வரும்போது 4000 பேர் நின்றாங்க. ஓஹோ. இப்போ உங்கள் கணக்கு பிரகாரம் ஆட்டோ சங்கர் எலெக்ஷன் இருந்தால் ஜெயிச்ச சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஆனால் ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் இவ்வளோ கொச்சையா அவரை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீங்கள் பேசுறீங்களே. அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர். நான் அவரை கம்பேர் பண்ணல. இதெல்லாம் நடந்ததுப்பா, இதெல்லாம் பார்த்துக்கோ. இல்லை, அவர் வந்து ரொம்ப அடிமை. அமித்ஷா சொன்னதெல்லாம் செய்வார். படுப்பாரு, எந்திரி கால் பிடிச்சா முடிப்பாரு. அதில் பழனிசாமி சொல்றீங்களா? அதில் என்ன சந்தேகம் இருக்குது? ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர். டேபிளுக்கு சூடு கடியில் படுத்து கிடந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது. அது அம்மையா சசிகலா அவங்களுடைய அப்படியே பிடிச்ச காலை படுத்திருப்பார். இவர் பழனிசாமி பொறுத்தவரை படுத்திருப்பார். எந்த கால் வருதோ அதை பிடிச்சிக்குவார். அது காலை பற்றி அவர் கவலை கிடையாது. யார் காலாக இருந்தாலும் பிடிச்சா நமக்கு பதவி கிடைக்கணும், அதை பிடிச்சிக்குவார். தமிழ்நாட்டு அரசியலில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன போராட்டங்கள் நடத்தினார், என்ன கூட்டங்கள் நடத்தினார், என்ன இது சட்டமன்றத்தில் என்ன வாதங்களை வச்சார் அவர். திமுக குற்றமே செய்யலையா, தப்பே செய்யலையா? ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு கடமை அவர் செஞ்சிருக்கிறார். ஆமா சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பாலியல் வன்முறை சம்பந்தம் யார் அந்த சார்? யாரோ சொன்னாங்க. அப்புறம் தான் இவர் வந்தார். யார் அந்த சார்ன்னாங்க. அப்போ அவருக்கு விஷயம் தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கவர்னர் கீழே இருக்குது. இப்போ உங்களுக்கும் அதே தான், உங்களுக்கும் விஷயம் தெரியாமல் தான் பேசுறீங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ரவி. தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி சொல்லும்? வைஸ் சான்சலர் போடுறது ரவி, சான்சலராக இருக்கிறது ரவி, கவர்னர். அவருக்கு கீழே இருக்கிற ரெஜிஸ்ட்ரார், அவருக்கு கீழே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த குறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே தெரியாமல் இருந்தாலும் பேசினார். சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. யார் அந்த சார்? நான் தான் சொன்னேன், நீ தான் அந்த சார் பேசாம போயிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா வரக்கூடிய தேர்தலில்? கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, ஒரே கட்சி தாங்க. வெவ்வேறு பேர்ல இருக்குது, ஒரே கட்சி தான். தாவேகா, மனாதாக்கா, அதிமுக, பாமக, இது எல்லாமே வந்து பாஜகவுடைய வெவ்வேறு பேர்ல இருக்கிற ஒரே அணி தான். அது கூட்டணி எல்லாம் கிடையாது, ஒரே பாஜக தான் நிக்குது. இந்த பேர்ல, இந்த வெவ்வேறு பேர்ல நிக்குது, அவ்வளவுதான். அமையுன்றீங்க வரக்கூடிய காலகட்டத்தில்? அமையுன்றீங்க கூட்டணி வரக்கூடிய கூட்டணி இருக்குங்க, இருக்கு. ஓகே, இருக்குது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? ஓகே. எங்க செத்ததுக்கு தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஹேமா மாலினி வர்றாங்க விசாரிக்கிறது. அவங்களுக்கு கரூருங்கிற ஊர் தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க சேலத்துக்காரர் தான், சேலத்தை சேர்ந்தவங்க தானே, சேலத்தை சேர்ந்தவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் குடியிருந்த இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் அவங்களும் இருந்தாங்க. மற்றபடி அவங்க சின்ன வயசில் அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்னையை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ நான் என்ன சேலத்துக்காரன்னு சொன்னாக்க அர்த்தமே இல்லை. ஊருக்கு போனால் எனக்கு ஊரே அடையாளம் தெரியல. ஓகே. எங்கே போய் எங்கே இறங்கி எங்கே போகணுன்னே தெரியல. ஓகே. அந்த அளவுக்கு மாறி போச்சு. அதனால் இன்றைக்கி நான் சேலத்துக்காரன் சொல்கிறதுல அர்த்தம் 63ஆம் வருஷம் வந்தாங்க இங்கே. சென்னையில். ஓகே. அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே. என் வாழ்க்கை, கல்யாணம் எல்லாமே இங்கே நடந்து போச்சு. ஓகே. வேறு ஊரே இல்லை எனக்கு. அது மாதிரி தான் ஏமாமா சினிமாவுக்கு படிக்கிற காலத்திலே சென்னைக்கு வந்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பம்பாய்க்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவங்கள அனுப்புகிறாங்க. ஓகே, சரி. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி.